ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. வாங்க கதைக்குள்ள போகலாம். 3 வருடங்களுக்கு பின் துபாயிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்புகிறான் சேது. அப்பா, அம்மா மற்றும் கட்டிய மனைவியையும் 1 வயது மகன் ராமுவையும் பிரிந்து தனியே வெளிநாடு செல்ல வேண்டிய துர்பாக்கியம். நடுவில் அப்பா அம்மா இறந்ததற்கு கூட வர முடியவில்லை. நல்ல வேலை, தம்பி எல்லா காரியமும் செய்து முடித்தான். இதுவரை குழந்தை ராமுவின் வளர்ச்சியையும் மனைவி சீதாவின் சோகம் ததும்பும் முகத்தையும் வாட்ஸ்அப்பில் பார்த்ததோடு சரி. வாழ்க்கையும் சினிமா மாதிரி படமாய் போச்சு. இனிமேல் வாழ்க்கை இங்கேதான். சொந்தமாய் ஒரு மளிகை கடை வைக்கும் அளவுக்கு சம்பாதிச்சாச்சு. வீடு வந்தாச்சு. மனைவிக்கும் மகனுக்கும் ஏராளமாய் பரிசுகள் மூட்டையாய் ஆட்டோவிலிருந்து இறக்கினான். வந்துட்டீங்களா? சீதா வாசலிலேயே சேதுவை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டான். என்ன இது, யாராவது பார்த்துட்டு போறாங்க என்று சேதுவை அப்பாவென ஓடி வந்து காலை கட்டி கொண்டான் மகன் ராமு. குட்டி பயலே என்று ராமுவை தூக்கி முத்தமலை பொழிந்தான். 5 நிமிடம் வாசலில் அன்பு ஸ்டாப். மகனை கையில் தூக்கி கொண்டு மூட்டையை தூக்கி கொண்டு உள்ளே வா என அன்பு மனைவியை கிண்டல் அடித்தான். சீதா தூக்குதை பார்த்து சிரித்தான் சேது. மெல்ல மெல்ல மூட்டையை பார்த்து இறக்கு, பரிசு பொருட்கள் உடைஞ்சிடும். மூட்டையை பிரிப்போமா என்று குழந்தையை கேட்க அதன் ஆனந்தம் ததும்பு சிரிப்பில் மயங்கினான். ஆளுக்கு ஒரு பெரிய சாக்லேட்டை பிரித்து தந்தான். சீதா, எதுக்குங்க இத்தனை புடவை, இவ்வளவு பரிசு பொருட்கள்? செலவாளி நீங்க என்று சேதுவின் முதுகில் செல்லமாய் தட்டினான். காஃபி, டிஃபன் கொடுத்து குளிச்சுட்டு வாங்க, விருந்து சாப்பிடலாம் என்று சொல்ல கொஞ்ச நேரமாக மட்டும் என்று சேதுவை போய் குளிங்க பாத்ரூமுக்குள் தள்ளி கொண்டு போனான். குழந்தை பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்க ஊர்கதைகளையும் சம்பவங்களையும் பேசி மகிழ்ந்தன. ஸ்கூலில் டீச்சர்னு யாரும் மதிக்கிறதில்ல, எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க, சனி ஞாயிறுன்னு பாக்குறதில்ல, வர வர முடியலைங்க. சீதா நடப்பை சொல்ல, அதான் நான் வந்துட்டேன்ல, கவலையை விடு, நான் பெரிய மளிகை கடை போட போறேன், அதை பார்த்துக்க ஆள் வேணும், நீ வேலையை விட்டுட்டு முதலாளி ஆயிடலாம். ஆறுதலாய் பேசினான். நல்ல வேலைங்க, கடையில் அவ்வளவு வருமானம் வருமா? மெல்ல மெல்ல பிக்கப் ஆகும் முதலாளியம்மா, அதுவரை பொறுங்க. கை கூப்பி கிண்டல் அடித்தான். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, மாலையில் சினிமாவுக்கு போகலாம் என்றான். ஹை சினிமா என்று குழந்தை குதிக்க, பாத்தீங்களா குழந்தையின் சந்தோஷத்தை? அப்பாவோட வெளியில் போக ஆசை இருக்காதா? இனிமே எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நான் விட மாட்டேன். சேதுவை கட்டி கொண்டாள். சினிமா பார்த்து நைட் டின்னர் முடித்து வீட்டுக்கு வந்து இரவு ஜோக் அடித்து பாட்டு பாடி இரவு முழுவதும் ஒரே ஜாலிதான். காலையில் எழுந்ததும் காஃபி குடித்தவன் மகன் ராமுவோடு மாடியில் விளையாடினான். பின் ராமுவுக்கு கதை சொன்னான். ஜாலி ஜாலி குதித்தான் ராமு. ஸ்கூலுக்கு டைம் ஆகல? இல்ல, பக்கத்து வீட்டு மாமா வருவா, அவ தான் ஸ்கூலுக்கு கூட்டி போவா. மாமாவா? ஆமாம், தினமும் வருவா. தினமுமா? எப்போவெல்லாம் வருவார்? நிறுத்துங்க, குழந்தையிடம் என்ன கேட்கிறீங்க? சீதாவின் காட்டமான குரல் சேதுவின் காதை அதிரடித்தது. வெலவெலுத்து போனான் சேது. என்ன தப்பா கேட்டேன்? நீங்க எவ்வளோ அசிங்கமான மீனிங்கில் பேசுறீங்கன்னு தெரியுதா? கண்களில் கோபம் தெரித்தது. இதுல நான் அசிங்கம்? சும்மா சீன் போடாத. சேதுவின் குரல் உயர்ந்தது. பக்கத்து வீட்டு பையன் என் தம்பி மாதிரிங்க, 2 பேருக்கும் பக்கத்து பில்டிங், அதனால் நானே கூட்டி போறேன். அக்கான்னு உதவி பண்றான், அவனுக்கு நீ என்ன உதவி? வாயை பொத்துங்க, என்னை சந்தேகப்படுறீங்களா? கத்தினாள். இன்னும் இல்லை. என்ன என்று ஆத்திரத்தில் சட்டையை பிடித்து இழுக்க சட்டை கிழிந்தது. என்ன ஓவரா போற? ஓங்கி அறைந்தான் மனைவி. சீதா அழுதபடி கீழே இறங்கி போனா. என்னப்பா அம்மாவை அடிக்கிற? உன்னை பிடிக்கவே இல்லை, நீ ஊருக்கே போ என்று தள்ளிவிட்டான் ராமு. கீழே சத்தம் கேட்க ஓடிப்போன சேது சீதா கையை அறுத்து கொண்டு கதறினான். என்ன காரியம் செஞ்ச? பதறியபடி காரில் சீதாவுடன் பறந்தான் சேது. மருந்து போட்டு கட்டு போட்ட டாக்டர், இனிமே ஒன்றும் பயம் இல்லை, கையை அறுத்துக்கிற அளவுக்கு சண்டை போடக்கூடாது, நீங்க போகலாம் என்றா. காரில் போகும்போது சாரி சீதா, தப்பா பேசிட்டேன் என்று சேது நாக்குளர பார்த்து பேசணும், ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் விலை, இனிமே இப்படி பேச மாட்டேன், சத்தியம் பண்ணுங்க என்று சீதாவின் கையில் சத்தியம் செய்தான் சேது.